ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் டிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஷார்ட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா என்ன வேணும் தெரிஞ்சிருக்கும். நான் யூஸ் பண்ணுற இன்ஷாட் ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமான்னு கேட்டிருந்தேன், ஆனால் அந்த ப்ரோ கேட்டிருந்தார், ஆமாம் ப்ரோ வேணும்னு. இது எப்படி அப்படிங்கிறத விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ காலேஜ்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்பவில்லை. அந்த மாதிரி ஃபோட்டோஸை எடுத்து நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா வச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க. அது நார்மலாக இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ வரும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. நெக்ஸ்ட் இது வேறு இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். நான் இப்போதைக்கு கிரெனிஞ்சா vs God of War பேட்டில் வீடியோ எடுத்துக்கேன். இந்த வீடியோவில் இப்போ நான் வச்சுருக்கேன். இது வந்து சவுண்ட் உள்ள வீடியோ, வேணா பாருங்கள், கேட்டு பாருங்கள். கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா இல்லையா? கேட்கலையா? சரி, கேட்டதா கேட்கணும்னு கேட்காமே இருக்கட்டும். இப்போ எனக்கு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டு எனக்கு இப்போதைக்கு வேணும். அப்படிங்கிற விஷயத்தில் வால்யூம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா வால்யூம் 100ல் இருக்கும். 100 0 வச்சிங்கன்னா ஒரு வால்யூமும் வராது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வால்யூம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதே ஆடியோ வச்சு தான் நம்மளும் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸ் இருக்கும். இந்த மேலே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வழியாக நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள ஆடியோவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, நீங்களே உங்கள் வாய்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இன்ட்ரோ, அப்புறம் அவுட்ரோ, இருக்கிற எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூடியூப் சேனல் இருந்தாலே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற காரணம் என்னென்னா, நான் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுற காரணம் என்னவென்றால், அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிஃபிகேஷன் வரும், மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ், அதாவது என் கேமை பற்றியும் பார்க்க போகிறோம். கேம் தான் பெருசாக போகுது. ஏன்னு சொல்லுவேன், நான் இப்போ கொஞ்சம் நேரம் அது 15 நிமிஷம் இருக்க போது ரொட்டேட் த ஃபோன், அதாவது ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கேமுக்குள்ளே போயிருக்கேன். இப்போ இந்த கேம் நம்மளோட ரோப்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரோப்ளாக்ஸ் அப்படிங்கிற கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஃபோன் தலையில் இருக்கோ, கரெக்டாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ ஓகே, முதல்ல இது 2 பிளேயர் அப்படி தான் விளையாட முடியும். ஏன்னா ஒரு பிளேயர் விளையாடுறதுக்கு ரொம்ப நேரம், அதாவது ஒரு பிளேயர் விளையாடவே முடியாது. இப்படி போயிட்டு இதில் நீங்கள் தாண்டி ஈஸியாக போயிடலாம். நான் இதுக்கடுத்து உங்களால் போகவே முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதுக்கான காரணம் இந்த பட்டன்ஸ். இப்போ யாரையாச்சும் வாங்கடா, டே டக்குன்னு வாங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. வந்துட்டான் ஒருத்தன், அப்போ தான் நினைக்கிறேன். வந்துட்டான். இதை பட்டன் அமுக்குறா, டேய் அமுக்குடா. அமுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணி இப்படி பண்ணுறாடிங்க. வர வா 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 அமுக்கு நான் அப்புறம் போய் இந்த பக்கம் அமுக்குறேன். இது இப்படி அமுக்கு கேஷ். என்ன கேஷ் இப்படி பண்ணுறேன். ஓகே, அமுக்கிட்டா. இப்போ அப்படியே நம்ம இதை விட்டு தாண்டி போகலாம். விட்டுடாதடா. ஓகே, இப்போ நம்ம ப்ளூ அமுக்கலாம். ஏன்னா அவன் இன்னொரு வாட்டி தேவைப்படுறான் அவன், அதனால் அவனுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம. ஐயோ, தெரியாமல் நினைக்கிற போட்டு. டக்குனு வா. ஐயோ, இதை வேறு நம்ம இங்கே லாஸ்ட்லேருந்து வர வைக்கணுமோ. இங்கே போட்டிருக்கான். டக்குனு வா. ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட், ஓப்பன் த டோர். ஓகே, வந்தாச்சு. ரெட் பண்ண அமுக்கிடா. நம்ம இப்போ போனால் கீழே என்னமோ பாக்ஸாக இருக்குது. இந்த ஸ்கூல் ஏன் இப்படி இருக்குது, பாலடைஞ்ச மாதிரி இருக்குன்னா, இந்த ஸ்கூலில் மனுஷங்களை கொல்றாங்களாம் காய்ஸ். அதனால தான் இந்த ஸ்கூலை சீல் பண்ணலான்னு வந்தவங்களையும் சேர்த்து கொண்டுட்டானா இந்த ஸ்கூலோட ஓனரு. அதனால் நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த ஸ்கூலை விட்டு தப்பிக்கலான்னு இருக்கோம். தப்பிச்சு வெளியே போய் போலீஸை சொல்லணும். இந்த மேட்ரை போய் போலீஸை சொல்லணும். நம்ம இந்த ஸ்கூலை சீல் அடிக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த இதை எடுத்து விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம். சரி வா, டக்குனு வா. நமக்கு ஏன்னா இந்த ஸ்கூல் ரொம்ப, இங்கே பாருங்கள், கீழெல்லாம் பாக்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா, சவப்பெட்டி உள்ள மனுஷங்களுக்கு கொண்டு புதைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி கைஸ், இதெல்லாம் நியாயமா கைஸ்? லைக் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் எங்களால் தப்பிக்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா எங்களால் தப்பிக்க முடியாது. டக்குனு அமுக்க மாட்டேங்கிறாளே. ஓகே, அமுக்குறா. ஓகே, இந்த ப்ளூ பட்டனு இது என்ன, இது பட்டனுமே இல்லாமல் சும்மா இது கொடுத்துருக்கானுங்க. ஏறவும் முடியாது, இதில் ஏனியும் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, டக்குன்னு வரட்டும். இது என்ன எழுதியிருக்கு, ஜம்ப் ஆன் த பார்ட்னர் ஹெட்டு. ஓகே, ஹெட்டில் ஏறி போகணும். மண்டையில் ஏறி மண்டையாக அடிச்சிட்டோம். இந்த ஏறி வா, மேலே வா. இந்த பச்சை அமுக்கு, பச்சை ஃபஸ்ட்டு பச்சை.
அது பச்சை அமுக்குனப்போ நான் வந்து இங்கிட்ட வந்து ஆரஞ்சு ஓப்பனா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் பச்சை அமுக்குறேன். ஆரஞ்சு நெக்ஸ்ட்டோ. ஓகே. என்ன ஓவரா டக்குன்னு வர மாட்டேங்கிறேன். என்ன ஆஃப்லைன் போயிட்டே இருக்கிய போல். டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க. ஆஃப்லைன் போயிட்டே இருக்கான். ஓகே இப்போ ஆரஞ்சு வரவாட்டிக்கிறாளே. வந்துட்டான். குதிச்சிடு. ஓகே ஓகே. இப்போ இந்த பிங்க் அந்த பிங்க் அமுக்கு. பிங்கு பிங்க் அமுக்கு. ஸோ ஆஃப்லைன் போன மாதிரி நடிக்கிறாளேவே. பிங்க்கு நீ போய் அமுக்கு. பிங்க் அமுக்கு. என்ன பேர் ஆஃப்லைன் போயிடுச்சோ. என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. என்னமோ என்ன ப்ரெஷ் பிங்க்கா. நீ ஒன்னே அமுக்க சொன்னால் நீ என்ன அமுக்க சொல்கிற. அதனால தான் ஒன்று இருக்கியா. அதுதானே. இப்போ ப்ளூக்கு மாறு. ஐய ப்ளூக்கு மாற சொன்னால் மாற முடியலையே. மாறிட்டான். இந்த இடத்துல அப்படியே ஒரே ஜம்பாக போய் தாண்டி அங்கிட்டு போயிடுவா. சரி பிங்க்கு. பிங்க்கு. ஓகே. இதில் ஓவராக டைம் எடுத்துக்கிறோம். அதனாலயே நான் பாதி மேட்ச் தோக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ ஃபுல், அதாவது லாஸ்ட் வரைக்கும் நான் காட்ட போகிறதில்ல. பார்ட்டாகவே முடிச்சிடுவேன். பார்ட்லான்னு சொல்ல முடியாது. கடைசி போயிட்டு சரி இதுக்கு மேலே தேவையில்லாமல் நான் ஏன் போகிறதுக்கு இருக்கணும், ரொம்ப நேரம் ஆகுது, பார்ட்டாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணியிருப்பேன். அப்படியே முடிச்சிருப்பேன். டக்குன்னு அந்த டோருக்கு அங்கிட்டு போய் பார்த்தா ஃபினிஷ் லைன், அதாவது ஒரு ரோபோட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீடியோ எடுக்க வந்து ஆரம்பிச்சா டக்குன்னு தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் வின்னர்னு வருது. என்ன கேஸ் கடைசியில் போய் நான் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன். அதனால் என்ன மன்னிச்சிருங்க. சரி ப்ளூ டக்குன்னு நாளுக்கு ப்ளூ அமுக்கே. ஐய இந்த டோர் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெட்டு பச்சை ஆரஞ்சு. ஓகே. அது வர நான் கரெக்டாக பண்ணுவேன். ஆனால் அது பண்ண மாட்டேங்குது. இப்போ நான் வாட்டுக்கு கரெக்டாக பண்ணியிருப்பேன் பாருங்க. ஒரு தப்பு கூட நான் பண்ணல. ஆனால் அது வாட்டுக்கு லேட்டாக பண்ணுது. அதான் எனக்கு ஒன்றுமே பண்ணல. ஏன்டா லேட்டாக பண்ணுற. இது என்னது பெருசாக இருக்குது. சரி இப்போ ப்ளூ ரெட்டு ரெட்டு. பச்சா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இவ டக்குன்னு விட்டுருவானோன்னு. சரி நம்ம எப்படியோ கடைசியில் போகும்போது ஜம்ப் பண்ணலாம். அதனால நம்ம தப்பிக்க வாய்ப்பு இருக்கும். ஏதாச்சும் பண்ணான்னா அப்படியே ஜம்ப் பண்ணலாம். இது வேறு குறுக்கால வருது. பச்சை இல்லையா. ரெட்டு ஃபஸ்ட்டு ரெட்டு. வா டக்குன்னு வா. பச்சை. நான் ஏதாச்சும் கரெக்டாக தான் பண்ணுவேன் எல்லாமே. டக்குன்னு வா டக்குன்னு வா. இப்போ இந்த பச்சை போ. ஷோபா பச்சையே அமுக்க மாட்டேங்கிறானே. ஓகே பச்சை அமுக்கிறா. இப்போ ரெட்டு பச்சை இல்லை சிவப்பு. அவசரத்தை பாருங்க. பட்டன் நமக்காக இங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு புது பாட்டே நம்ம உருவாக்கணும். டக்குன்னு. இந்த பாட்டை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கிறனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் சொல்ல மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு